அதனால சில பேர் மட்டும் வேட்டைக்கு திரும்பினாங்க. ஆனா இந்த முறை மனுஷ வேட்டை. திருடன் கத்திரி போய் பிடிங்க. അവന് പണി കൊടുക്കണം ആ പോലീസുകാരൻ. എന്താ കാരണം എന്താ അറിയോ? കൊറേ നേരിട്ട് കളിയായിക്കൊണ്ടിരിക്കുന്നു അല്ലേ? പറ്റൂല പറയുന്നില്ലേ? പറ്റൂല പറയുന്നില്ലേ? പിടിക്കാലോ. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് തീരനദിക്കാരൻ ഒൻട്ര മൂവിയിലെ മർമ്മപ്രധാനമായിട്ടുള്ള രംഗങ്ങളോടാണ് അങ്ങനെ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഇപ്പൊ. കഴിഞ്ഞ സീൻ, അത് കഴിഞ്ഞതിന്റെ മുന്നത്തെ സീൻ തൊട്ടിട്ട് ഫുൾ ഇങ്ങനെ തന്നെയാണ്. ആ ഒരു ഭയങ്കര ത്രില്ലിങ് സാധനം, ആ ഒരു ആക്സിഡന്റ് അല്ല, ആ ഒരു നായികക്ക് അടിയൊക്കെ ഇട്ടതിന് ശേഷം അല്ല ഞാൻ പറയുന്നത് ആ സീനും അങ്ങനെ തന്നെ. ആ സീനും ആ ഒരു ഗ്രാമത്തിലോട്ട് പോയി. പക്ഷെ എന്താന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അവർക്ക് ആ സമയത്ത് അവരെ വിൻ ചെയ്യാൻ പറ്റിയില്ല, തിരിച്ചു പോരേണ്ടി വന്നു. അപ്പൊ ആ സമയത്ത് ആ വില്ലന്റെ ഒരു ചിരിയുണ്ട്. അതാണ് കാർത്തിയുടെ മനസ്സിൽ ഇങ്ങനെ ഉള്ളത്. യെസ്. അപ്പൊ നമുക്ക് നേരെ അതിനുശേഷമുള്ള ആ സീനിലോട്ട്. ഞാൻ പറഞ്ഞെന്താ അറിയോ, കഴിഞ്ഞ 2 സീനായിട്ട് അങ്ങനെയാണ് ഉള്ളത്. ഭയങ്കര തരിച്ചിരിക്കണം, ത്രില്ലിംഗ് സാധനം വല്ലാണ്ട് വരികയാണ്. അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും നേരെ തുടങ്ങിയാലോ. ഇങ്ങനെ അങ്ങ് കണ്ടുപോവാന്ന രീതിയിലുള്ള സീൻ. இனிமே பனேசிங் குடிக்கவே முடியாது. தப்பிச்சு எங்காவது போயிருப்பான். அப்பவே ஊருக்குள்ள போவேண்டான்னு சொன்னில்ல. 500 போலீஸ் இறக்கி ஊரை நாசம் பண்ணணும் சார். என்கவுண்டர்ல தூக்குறோம் சார். அப்பதான் உங்களுக்கு பயம் வரும். கிடைச்ச ஒருத்தர் என்கவுண்டர்ல போட்டு கிளம்பி போயிடலாமா நசீர்? அது அவரே டீல் பண்ண போலீஸ் இன்ஃபார்மர்ஸ் நான் மீட் பண்ணேன். அவ எல்லாம் வாய் திறக்க மாட்டா சார். இந்த மதராசின் கடிவாங்கி திறந்தலையே. இன்னுமா ஊரு கிளம்பல? எல்லாம் மதராஸ்க்கு ஓடுங்க, இல்ல அண்ணா அடி வாங்கி சத்துருவீங்க. അങ്ങനെയാണ് പറയുന്നത്. அதை கீழ்னால அவங்களுக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க 5 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ற ஆரவள்ளி மலைத்தொடர்ல பதுங்கிடுவாங்க. தேடி போனா நம்ம பக்கத்துல இருந்தா கூட தெரியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. பிடிக்கவே முடியாது. நானே சமாதானம் பேச அரேஞ்ச் பண்றேன். சத்தியம் வாங்கிட்டா மெட்ராஸ் பக்கமே வரமாட்டாங்க. சொந்த ஸ்டேட்ல கிரைம் பண்ண மாட்டாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் போறதால எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க. ஒரு குழந்தைய பாக்குறாங்கன்னா அவங்க கண்ணுக்கு குழந்தை தெரியாது, அது போட்டிருக்கிற நகை தான் தெரியும். காட்டி கொடுத்தா மொத்த குடும்பத்தையும் கொண்டுருவாங்க சார். ഭയങ്കര ഡേഞ്ചർ ആൾക്കാരാണെന്ന് പറയുന്നത്. മറ്റേയാളല്ലേ ബീജം? എന്ത് ബീജം ഇട്ടെടുത്തേക്കണം? ജപിക്കണം അല്ല അങ്ങനല്ല, ബീജം സ്ലോഗൻ ചൊല്ലുന്നില്ലേ? இதுவரைக்கும் எந்த போலீஸும் நம்மளை தேடி வந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மദ്രാസി போலீஸ் பண்ணது எப்படி? முடிப்புண்டில நீங்க போட்டது எம்எல்ஏவா? எம்எல்ஏவே போட்டனா? ആ വക്കീൽ അവർക്ക് ഉണ്ട് കേട്ടോ. சாலா அவன் எனக்கு கத்திய தூக்கி காட்டலாம். நான் ஒரு துப்பாக்கியால சுட்டேன். குண்டு உள்ள போச்சு, ஹார்ட் வெளியே வந்துருச்சு. അവരെങ്ങനെ എൻജോയ് ചെയ്യുന്നതൊക്കെ. ஆனா நாம தான் எப்படி கண்டுபிடிச்சாங்க? கைரேகை வச்சு. கைரேகையா? மദ്രാസിக்கு கிட்ட உசாரா இருக்கணும். இதை வச்சே இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. பனேசிங், நீ அவங்கள உங்க ஊர்ல வச்சு அடிச்சது தப்பு. அந்த மദ്രാസി தனியாள் இல்ல, கவர்மெண்ட். கொஞ்ச நாள் தேடி அறுத்துட்டு திரும்பி போயிடுவானுங்க. அது வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டிக்காம எங்கேயாவது போய் அமைதியா வேலை செய்யுங்க. தேவைப்பட்டா நானே லாயர் மூலமா உங்களை கூப்பிடுறேன். நான் ആരവള്ളി മലകൾ സാമ്പൽ ഓണകളോട് ജോലി ചെയ്യോ? പെട്ടെന്ന് മനസ്സിലാവില്ലല്ലോ അപ്പൊ അങ്ങനെ ആകുമ്പോ. എപ്പോഴും അങ്ങനെ വന്നു കഴിഞ്ഞാല് இன்ஃபார்மர் இருக்கான், வில்லேஜ் பிரசிடென்ட். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பீடா கடைகளுக்கு எல்லாம் பாக்கு சப்ளை பண்றான்.
அவனுக்கு ஹவாரியா கேங்கோட நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. அவனால மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எங்க இருப்பான்? എല്ലാ ലാംഗ്വേജും അറിയാമായിരിക്കും അല്ലേ? எல்லாரும் இதுதான் மல்லி. என்ன விட்டுருங்க சார். என்ன தூக்கி ஜெயில போட்டாலும் பரவாயில்ல. ஹவாரியாக்களை காட்டி கொடுக்குற வேலையை மட்டும் பண்ண மாட்டேன். அவங்க கையால துடிச்சு சாகிறத விட ஜெயிலே மேல். I'll give you protection. ப்ரொடெக்ஷன்? அவனுக்கு எவ்வளவு மோசமானவங்கன்னு தெரியுமா? விஷப்பாம்பு தூக்கி வீட்டுக்குள்ள போட்டு ஓடிடுவானுங்க. ராத்திரி தூங்கும் போது வீட்டை கொளுத்திடுவானுங்க. அப்ப எப்படி கொடுப்பீங்க ப்ரொடெக்ஷன்? சார், உங்க ஊர் மாதிரி எல்லாம் போலீஸ்க்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டானுங்க. சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஹவாரியாஸ்னா யாரு, அவனுங்க எங்க இருந்து வந்தாங்க, எப்படி திருடனுங்க ஆனாங்கன்னு வரலாறு தெரியாம பேசுறது ரொம்ப ஈஸி சார். I know. வாட் நோ சார்? என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். They are descendants of Rajputs. ஹவாரியாக்கள் ராஜ்புத் படைகள்ல திறமையான குருலா படை வீரர்களா இருந்தாங்க. 16ஆம் நூற்றாண்டுல ராஜ்புத்துகளுக்கும் முகலாயர்களுக்கும் ஒரு பெரிய போர் நடந்தது. மிகப்பெரிய படையோட போர் நடத்த வந்த ராஜ்புத் மன்னனை மிகச்சிறிய படைகளை கொண்ட முகலாய மன்னன் தன்னோட நவீன போர் யுக்திகளோட கடுமையா இருந்தார். ராஜ்புத் வீரர்களுக்கு போருக்கு முன்னாடி பாவுல் என்ற சாமியை கும்பிட்டு போனா வெற்றியும் உயிர் சேதமும் இல்லாம வருவோம்னு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்காக பூஜை நடந்துச்சு. ஆனா போர்ல ராஜ்புத்கள் தோத்து ஏராளமான வீரர்கள் இறந்து போனாங்க. ராஜ்புத் சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. போருக்கு முன்னாடி நடந்த பூஜையில ஹவேரியாக்கள் போர்க்கடவுளான பாவுலிய வசுரத்தால மாசுபடுத்திட்டாங்கன்னு, அவங்க பண்ண பாவம் தான் தோல்விக்கு காரணம்னு அவங்கள ஊரை விட்டு காட்டுக்குள்ள துரத்திட்டாங்க. ராஜ்புத் சாம்ராஜ்யம் தோத்த பிறகு அதுல குருலா படையா இருந்த ஹவேரியாக்களுக்கு வேலை போயும் முகலாய படை கொண்டுங்கிற உயிர் பயத்திலையும் காட்டுக்குள்ள மறைஞ்சும் வேட்டையாடியும் திருடங்களாக வாழ்ந்தாங்கன்னு கதைகள். ஹவேரியாக்கள் பல தலைமுறைகளா வேட்டையாடுகளா காட்டுக்குள்ள வாழ்ந்தவங்க. 80களில் வேட்டையாடுறதுக்கு அரசாங்கம் தடை விதிச்சதால சர்வைவலுக்காக மறுபடியும் ஊருக்குள்ள வர அங்க மரியாதையும் வேலையும் இல்லாம வாழ்க்கை கஷ்டமானதா இருக்கு. அதனால சில பேர் மட்டும் வேட்டைக்கு திரும்பினாங்க. ஆனா இந்த முறை மனுஷ வேட்டை. അതാണ് ആ ഒരു സംഭവം. പക്ഷെ കാണിക്കുന്ന രീതി ഭയങ്കര രസോട്ടോ. കഴിഞ്ഞ പ്രാവശ്യം കാണിച്ചായിരുന്നില്ല ഇതുപോലെ? பரவாயில்லையே, எங்க ஊர் போலீஸ்க்கே இதெல்லாம் தெரியாது. ஆனா சார், அவனுங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டானுங்க. ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பானுங்க. அவனுங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னா நிறைய செலவாகுமே. एक इन्फॉर्मेशन 50,000. 50? 1000 ஒரு இன்ஃபர்மேஷனுக்கா? நிஜமாவா? என்கிட்ட ஜோக் அடிக்கலையே. ஓகே சார். அப்புறம் இனிமே என்ன நேர்ல பார்க்க வராதீங்க. ஊர்ல யாருக்காவது தெரிஞ்சா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் பாக்கு சப்ளை பண்ற ஆளுங்க மூலமா விசாரிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் இருந்தா ஹவேலி வாசல்ல இருக்கிற மீடா கடை ஆள் பச்சை கலர்ல தலப்பா கட்டிருக்கும். இன்ஃபர்மேஷன் கிட்டியால டர்பனுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு பக்கம் பண்டிட் ஆளுங்க, பச்சைக்கொண்டி, இன்னொரு பக்கம் நாங்க ரோட் சைட் டென்ட், ரயில்வே பிளாட்ஃபார்ம், ஒரு இடம் விடாம அலசணும். பல மாசம் வீட்டுக்கு கூட போகாம பனே சிங் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா ஸ்டேட் அலைஞ்சு நார்த் இந்தியா பூரா தேட ஆரம்பிச்சோம். வெயில் தூசின்னு பார்க்காம வந்துட்டு கிடைச்ச இடத்துல தோணும். இந்த கேங்கால இன்னொரு உயிர் போயிடக்கூடாதுங்கிற பயம், இவங்களை எப்படியாவது பிடிச்சிடணுங்கிற வெறி, இது எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தியை கொடுத்துச்சு. நார்த்ல இருக்கிற சாப்பாடு செட் ஆகாம, பணமும் பத்தாம, வண்டியில பாத்திரங்களை கட்டிக்கிட்டு போற இடங்கள்ல நேரம் கிடைக்கும் போது சமைச்சு சாப்பிட்டோம். சார் செம்ம டேஸ்ட் சார். உங்க ஒய்ஃபு கொடுத்து வச்சவங்க சார். ஓ சாத்தியே நெஞ்சே உன் காதல் குரல் கேட்குதே, உயிர் தாண்டி உடல் காற்றில் போகுதே ராசாத்தியே
മിക്സിംഗ് ആണല്ലേ കറക്റ്റ് എല്ലാം. मैं कादल कुरतिये ആ ക്യാരക്ടറിന്റെ ആ ഒരു ആ ആ അല്ല നമുക്ക് വൈഫ് കൊടുത്തു വെച്ചിരിക്കുന്ന என்னை நான் தேற்றுவதா வார்த்தையிலாயிரம் மௌனங்கள் சேர்க்கின்றேன் மௌனத்தை மௌனமே மாற்றிடுமா. അത്രേ ഉള്ളൂ ഒരു ലൈൻ ജസ്റ്റ് അല്ലേ പാട്ട്. വെറിയുണ്ടോ ആ ഫേസിൽ? സ്പെഷ്യൽ ബീഡ് ആക്കിയ ആളുടെ ഇത് ഉണ്ടായിരുന്ന വെരി ഗുഡ് സേതു എല്ലാവരും സബ്മിറ്റ് பண்ணுங்க സർ സത്യ ഓപ്പറേഷൻ അയാള് ഭയങ്കര സ്മാർട്ടാ അല്ലേ? சார் எனது டீமை விட்டு அனுப்பிடுங்க. எனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க காட்டுற அக்கறை கஷ்டமா இருக்கு. என்ன பார்க்க போதெல்லாம் நீங்க சங்கடப்பட வேண்டாம். அனுப்பிடுங்க சார். അസംബ്ലിയിലെ സർ സർ സത്യന് ഓവർ വിടുന്നില്ല ഇതെല്ലാത്തിനും പ്രൊട്ടക്ട് ചെയ്യുന്നുണ്ട് ഭയങ്കരമായിട്ട്. കുട്ടി പേപ്പറിൽ இருக்கிற ആളെ ഫോളോ பண்ணுங்க. ഓ പണി കൊടുത്ത്. தேங்க்ஸ் சார். കാരണം അത് സ്വന്തമായിട്ട് ഇത് തോന്നൂലേ പോലീസില് സന്തോഷം. കാരണം ജോലി ചെയ്യാനുള്ള ആത്മാർത്ഥത കാണിക്കുന്നില്ലേ. அனம் சிங் வயசு 55 வனே சிங்கோட பெரியப்பா இந்த கேங்கோட ஆர்கனைசர் விஏஓ வேலை செய்யறான். Organizer. சொல்றாங்க அவங்க ஜாதியிலே படிச்ச ஒரே ஆள். அந்த கேங்கோட செய்திகளை ரகசியமா பரிமாறிக்கிறது, அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, கோர்ட் கேஸ் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றது, அவங்க கொள்ளடிச்சிட்டு வர நகைகளை பணமா மாத்துறது எல்லாமே இவன்தான். ഓ தூக்கிட்டா தப்பிச்சு போன பனே சிங் அந்த கேங் ഓർഗനൈസർ. பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். லோக்கல் போலீஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஊருக்குள்ள தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கான். டெய்லி பரத்பூர் வில்லேஜ் மார்க்கெட்டுக்கு வட்டி வசூல் பண்ண வரான். யாருக்கும் தெரியாம அங்கதான் அவன் தூக்க போறான். இதுக்கு பனேசிங் ஊரே பரவாயில்ல, எல்லா ரவுடி பசங்க மார்க்கெட்ல தான் இருப்பாங்க. சிக்கினங்க. முதல்ல நம்ம வண்டி நம்பர் பிளேட் லோக்கல் நம்பரை மாத்துங்க. காலைல மார்க்கெட்ல கூட்டம் அதிகமா இருக்கும். நாம அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கூட்டம் சேர்ந்தாலோ இல்ல அக்யூஸ் செலக்ட் ஆனாலோ ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடும். அங்க அரெஸ்ட் நடக்க போது நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியக்கூடாது. பிளான் என்னன்னு சொல்றேன். இன்னொரு ஃபெயிலியர் நடக்கவே கூடாது. ഇത്തവണ വേറൊരു ഓപ്പറേഷനാണ്. നമ്പറൊക്കെ മാറ്റിട്ടാ ഫുള്ള് ഇതാക്കിട്ടാ പോണേ. കഴിഞ്ഞ പ്രാവശ്യം ഒരു പോലീസ് എഫക്ട് ആ വേഷം മാറിയാ ആ ലുക്കിലുള്ള ഇയാളല്ലേ പിടിക്കേണ്ടത് ഓർഗനൈസർ. 2 minutes டைம் ஜனங்கள்ட்ட அவங்களுக்குள்ள ஆரம்பிச்சு தூக்கி மார்க்கெட்டே போயிடும். 2 மினிட்ஸ் என்ன 2 ஹவர்ஸ் ஆனாலும் ஏத்த முடியாது சார். 2 ஹவர்ஸ்லாம் வேண்டாம். நீங்க ஓடி போய் இந்த கேட் தொட்டுவாங்க. அதுக்குள்ள தூக்கு. தூக்கலன்னா நாங்க இந்த ஊர் விட்டே போயிடுறோம். நீங்க ஊர் விட்டு போறவன்னா ஒரு வாட்டனா 4 வாட்டு போயிட்டு வரேன். போலாமா? இப்ப பாரு நான் കോൺഫിഡന്റ് പോലീസ്. வந்து ஓடிட்டு இருக்காரு. திருடன் திருடன் கத்திட்டு போய் பிடிங்க. போறேன் சார். Do it. കൊച്ചോ ചോർന്ന് അവന് പണി കൊടുക്കണം ആ പോലീസുകാരന്. എന്താ കാരണം എന്താ അറിയോ, കുറെ നേരിട്ട് കളിയാക്കൊണ്ടിരിക്കുന്നു അല്ലേ. പറ്റൂല പറയുന്നില്ലേ, പറ്റൂല പറയുന്നില്ലേ. അതിന്റെ ഇടയ്ക്ക് പിടിക്കാലോ. അവിടെ പ്രശ്നം നടന്നില്ലേ അവിടെ വന്നപ്പോൾ ആ എല്ലാരും അവിടെ പോയി കവർ ചെയ്ത് இப்ப வைங்க அவன் வாயில வாழப்போல. സൗണ്ട് കണ്ടിരിക്ക. ഇപ്പൊ ഭയങ്കര വാഴപ്പുള്ളും കിടില ഓപ്പറേഷൻ. ആരും കാണൂല. இனிமே நீங்க எது சொன்னாலும் பண்றேன் சார். ஆனா ஓட பத்திரம் சொல்லாதீங்க. ஹரம் சிங் சென்னைக்கு போயிட்டு போறதுக்கு டிரான்சிட் வாரண்ட் அரேஞ்ச் பண்ணுங்க. கடந்த 10 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த கொள்ளை கும்பலின் ஒருங்கிணைப்பாளர் ஹரஸ் സംഭവം പൊളിച്ചടിക്കുന്നല്ലേ. കിട്ടു സീനായിരുന്നു. ഏതെന്താ പറയാ, നമ്മൾ ആഗ്രഹിച്ചൊരു സീനായിരുന്നു ഇത് കുറെ നേരമായിട്ട്. അതായത് നമ്മളറിയില്ല ഒരു മെയിൻ ആളെ തന്നെ കിട്ടുന്നത്. കാരണം ആള് മറ്റേ അടിക്കാനും പിടിക്കാനൊന്നും പോകുന്നില്ലെങ്കിലും ഇന്ത്യയൊക്കെ ഫുൾ കൺട്രോൾ ചെയ്യുന്ന ആളാണ്. കാരണം അതിനകത്ത് പഠിച്ച ആള് ഒരാളാന്ന് പറഞ്ഞില്ലേ. അതിന്റെ ഇടയിലുള്ള പ്രശ്നങ്ങൾ തീർക്കുന്നതും പിന്നെ മറ്റേ പൈസ ആക്കുന്നതും ഗോൾഡിനൊക്കെ പൈസ ആക്കുന്നതും എല്ലാ കാര്യവും ചെയ്യുന്ന അയാളാണ്. അപ്പൊ അയാളെ തന്നെ പൊക്കി. അയാളാണ് മെയിൻ ആള്. നമ്മളറിയില്ല അങ്ങനെ ഇവർക്ക് ഇതൊക്കെ
ചെയ്യാനായിട്ടൊരു സംഭവം വേണ്ടേ. ആൻഡ് അത് മാത്രല്ല കേട്ടോ, നോർമലി സമയത്ത് നോർമലി ജോലി ചെയ്ത് അതായത് പെട്ടെന്ന് മനസ്സിലാവാണ്ടിരിക്കാനാണ് ആ ഒരു സമയത്ത് മാത്രം അവര് ഭയങ്കര വയലന്റ് ആയിട്ട് ഇൻസ്ട്രക്ഷൻ കൊടുക്കുന്ന സമയത്ത് മാത്രം അവരത് ചെയ്യട്ടെ. പിന്നെ അതും ഇതിന്റെ ഒരു ഓപ്പറേഷൻ നല്ല രസമായിരുന്നു കേട്ടോ. പ്രത്യേകിച്ച് ആ പോലീസുകാരന് നമുക്ക് ശരിക്കും കുറെ സ്ഥലത്ത് തോന്നിയായിരുന്നു 2 അടി കിട്ടാനുണ്ട് ആ പോലീസുകാരന്. കാരണം എപ്പോഴും മറ്റേ ഭയങ്കര മടുപ്പിക്കും, കളിയാക്കും, നിങ്ങളെ കൊണ്ട് പറ്റൂല, നിങ്ങൾ തിരിച്ചു പൊക്കോ എന്നുള്ള രീതിയിലാണ്. അതാണ് കറക്റ്റ് അവിടെ തന്നെ അയാളെ കൊണ്ട് തന്നെ ആ സംഭവം ചെയ്യിപ്പിച്ച്. അപ്പൊ എന്ന് വെച്ചാൽ ശ്രദ്ധ എല്ലാം അങ്ങോട്ട് മാറി. അത് മാത്രല്ല പെർഫെക്റ്റ് ആയിരുന്നു, ഒരാളുപോലും അറിയാതെ ആ മാർക്കറ്റ് ചെയ്യുന്നത്. അതായത് കഴിഞ്ഞ പ്രാവശ്യമാണെന്നുണ്ടെങ്കിൽ എന്താ പറയുക, ഡയറക്റ്റ് ആണെന്നുണ്ടെങ്കിൽ ഇപ്പൊ ബുദ്ധി ഉപയോഗിച്ചിട്ട് ഇത് ദാണ്ടാ പോലീസ്, അതാ സാധനം അല്ലേ. അതാണ് സംഭവം. പോലീസിന്റെ ആ ഒരു ബുദ്ധി കറക്റ്റ് ആയിട്ട് അവർ ഉപയോഗിച്ച് അവരെ സ്കില്ല്, അതായത് ആ ഒരു ഫാസ്റ്റ് ആയിട്ട് പൊക്കാൻ പറ്റുന്നതും സാധനങ്ങളൊക്കെ നല്ല പ്ലാനിങ്ങും എല്ലാം നന്നായിട്ട് എക്സിക്യൂട്ട് ചെയ്തിട്ട് കൊണ്ടുപോയി. അതാണ് ആ ഒരു ടീമാണ് മെയിൻ ആയിട്ട് പറയേണ്ടത്. ശരിക്കും ഇത് കാണുന്ന സമയത്ത് അങ്ങനെ കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് നമുക്ക് കാണാൻ ഏറ്റവും വലിയ സംഭവം എന്ന് പറയാം ഈ ഒരു സംഭവം, അതായത് ഓപ്പറേഷൻ ഹവാരിയ എന്ന് ഇതിനകത്ത് പറയുന്നത്, പക്ഷെ ശരിക്കും ഓപ്പറേഷൻ ബവാരിയ അങ്ങനെ എന്തോ ആണ് ഒറിജിനൽ നെയിം ഉള്ളത്. പക്ഷെ ആ ഒരു സംഭവം, ആ ഒരു ഫ്ലാഷ് ബാക്ക് അഗെയിൻ മറ്റേ സംഭവം കാണിച്ചില്ലേ, കഥ കാണിച്ചില്ലേ, അത് ഏകദേശം ഫസ്റ്റ് കാണിച്ച കഥയായിട്ട് നല്ലോണം കണക്ട് ചെയ്യുന്നുണ്ട്. അതിൻ്റെ അകത്തും അങ്ങനെ ഒരു സംഭവം തന്നെയാണ് പറയുന്നത്, കാർഡും സംഭവങ്ങളൊക്കെ പറയുന്നുണ്ട്. എന്തായാലും വെയിറ്റിംഗ് ഫോർ നെക്സ്റ്റ് സീൻ. ഇത്രയുള്ള അടുത്ത സീനിൽ കാണാൻ.